ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 9th மேத்ஸ் இருக்கக்கூடிய முக்கோணவியல்ங்கிற பாடத்துல பயிற்சி 6.2ல மூணாவது சம் தான் பார்க்க போறோம். கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. a ஈக்குவல் டு 30 டிகிரி எனில் காஸ் 3a சமம் 4 காஸ் கியூப் a மைனஸ் 3 காஸ் a என்பதை சரிபார்க்கவும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏவோட அளவு 30 டிகிரினா இது ரெண்டும் சமமா இல்லையான்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு இந்த கோணங்களுடைய மதிப்புகள் முக்கோணவியல் அட்டவணையில் இருக்கக்கூடிய கோணங்களோட மதிப்புகள் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த சம் போட முடியும். இது நம்மளால சம் ஈஸியா போட்டுக்க முடியும். இதுல பாருங்க, இது ரெண்டு தானே சரி பார்க்கணும். ஸோ சமக்குறிக்கு லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் தனியா ஆர்ஹெச்எஸ் தனியா கண்டுபிடிச்சு ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க, காஸ் 3ஏன்னு இருக்குது. ஸோ இதுல ஏக்கு பதிலாக நம்ம எவ்வளோன்னு பிரதிடலாம்னா 30 டிகிரின்னு பிரதிடலாம். ஸோ காஸ் 3 இன்ட்டு 30 டிகிரி ஈக்குவல் டு காஸ் 3 இன்ட்டு 30 90 இல்லையா? ஸோ காஸ் 90 டிகிரி. காஸ் 90 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பாருங்க, 0. ஸோ எல்ஹெச்எஸோட ஆன்சர் 0ன்னு வந்திருக்கு. இதே ஆன்சர் நம்மளுக்கு எதுக்கு வருதான்னு பார்க்கணும்னா ஆர்ஹெச்எஸ்க்கு வருதான்னு பார்க்கணும். ஸோ ஆர்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஆர்ஹெச்எஸ் என்னன்னு பாருங்க, 4 காஸ் கியூப் ஏ மைனஸ் 3 காஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இதுல ஏ வர இடத்துல என்ன பிரதிடணும், 30 டிகிரின்னு பிரதிடணும். அப்ப என்னன்னு வரும்னு பாருங்க, 4 காஸ் கியூப் ஏக்கு பதிலாக எவ்வளோ பிரதிட்டுக்கலாம், 30 டிகிரி மைனஸ் 3 காஸ் 30 டிகிரி. காஸ் கியூப் 30 டிகிரினா காஸ் 30 டிகிரியோட மதிப்பை எழுதி அதுக்கு கியூப் போடணும். ஸோ 4 அப்படியே போட்டுக்கலாம். இன்டூ காஸ் 30 டிகிரியோட மதிப்பு அட்டவணையில் என்னன்னு பாருங்க, காஸ் 30 டிகிரியோட மதிப்பு √3/2. ஸோ √3/2 த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்டூ காஸ் 30 டிகிரியோட மதிப்பு மறுபடியும் என்ன, அதே √3/2. ஸோ √3/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, 4 இன்டூ இதை கியூப் பண்ணணும் இல்லையா? ஸோ √3 3 டைம் மல்டிப்ளை பண்ணணும். √3 இன்டூ √3 3 கூட மறுபடியும் √3 பெருக்குனீங்கன்னா 3√3. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னா 3√3/2ஓட கியூப் எவ்வளோன்னா 8 மைனஸ் 3 இன்டூ √3 3√3/2ன்னு வந்திருக்கு. இங்கே 4 8 கேன்சல் பண்ணுங்க, 2ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ பாருங்க, இதுவும் 3√3/2 தான், இதுவும் 3√3/2 தான். ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது விடை என்ன வந்துடும், 0. ஸோ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் 0, ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் 0. தேர்ஃபோர் எது ரெண்டு ஈக்குவல், காஸ் 3a ஈக்குவல் டு 4 காஸ் கியூப் a மைனஸ் 3 காஸ் a. இதுதானே சரி பார்க்க சொன்னாங்க. ஸோ இது சரிதான். ஸோ ரெண்டு ஈக்குவல்னு எடுத்து எழுதிக்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.